யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் டைம் நீங்க எப்ப ஒரு 500 ருபீஸ் நோட்டை எங்கேயோ வச்சிருக்கீங்க. ஈவன் சொல்ல போனா இப்போ உங்களோட பர்ஸோ வேலட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாகவே போயிட்டு போகுது. ஆனால் கூடுதலாக வேற என்ன போயிடுன்னா ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சுற்றி உங்களோட ஏரியாவில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா போக போக கம்மியாயிட்டு அது என்னன்னு பார்த்து ஏடிஎம்ஸ். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா 2024 எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 2.53 lakhs ஆஃப் ஏடிஎம்ஸ். இப்போ இதே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா 2.51 lakhs ஆஃப் ஏடிஎம், நியர்லி 20,000 ஏடிஎம்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இது ஏன் வந்து இப்போ பேங்க்ஸ் எல்லாம் ஏடிஎம்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க? காரணம் என்ன? டிஜிட்டல் பேமெண்ட். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எங்கெங்க ஹை ஆகுதோ அது ஏடிஎம் சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணுறதுமே கம்மியாயிட்டே போகுது. ஸோ இது வெறும் யூபிஐ பேமெண்ட்ஸ் மட்டுமே இல்லை, அங்கே நிறைய பேர் மக்கள் நடமாற இடத்தையுமே வந்து இப்போ வந்து ஏடிஎம்ஸை அவங்க ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க். ஸோ இல்லை வைஸ் வர்ஸா இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்து பேங்கோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது பார்த்தீங்கன்னா 1.64 lakhs ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து இப்போ இருக்கு இந்தியாவில் ஓவரால் பற்றி. இப்போ நம்ம சொல்ல போனால் இப்போ நம்ம எந்த இருக்கோம் கேஷ்கிங் ஏரால வந்து நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஃபோன் வந்து ஒரு டூல் மட்டும் இல்லை, லிட்டரலாக பார்த்தீங்கன்னா பேங்காகவே மாறிட்டு போயிட்டு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா டோட்டலாக கேஷ்லெஸ் வேர்ல்டுக்கு மாறுறதுக்கு? அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.